குற்றால மெயின் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் நேரடியாக கேட்கலாம். சுடலைக்குமார், தற்போது குற்றால அருவியில் அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. குளிக்க தடை விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மை தகவல் என, ஏன் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? வெள்ளப்பெருக்கிற்கு என்ன காரணம்? சுடலை. வணக்கம் ஜெபசிங். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அமைந்துள்ளது குற்றாலம் அருவிகள். இந்த குற்றாலம் அருவிகளை பொறுத்தவரையில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலங்களாக கருதப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் முதல் தொடங்கிய இந்த சீசனானது களை கட்டியுள்ளது என்று சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் சனி, ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் இந்த குற்றாலம் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். அந்த வகையில் நேற்றைய தினம் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நேற்று இரவு முதல், அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் தொடர் விடுமுறையின் காரணமாக நேற்றைய தினம் ரமலான் பண்டிகையை கொண்டாடிவிட்டு இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் அனைவருமே, அதாவது சுற்றுலா பயணிகள் அனைவரும் நேற்று இரவு முதல் குற்றாலத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் விடுதிகளிலும் நிரம்பிவிட்டது. குறிப்பாக எந்த விதமான விடுதிகளிலும் அறையானது தற்பொழுது வரை காலியாக இல்லை. அந்த அளவுக்கு முழுவதுமாக நிரம்பப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவியான மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, ஐந்தருவி, புலி அருவி, பாலருவி உள்ளிட்ட அனைத்து அருவியிலும் மிதமான தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இன்று காலை நிலவரத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து சாரல் மழையும் மேகமூட்டமும் இதமான சாரல் குற்றும் நிலவியதன் காரணமாக சீசன் களை கட்டியுள்ளது என்ற வகையில் இன்று காலை முதல் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைத்து அருவிகளும் குளித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வந்த நிலையில் சற்று, அதாவது சுமார் 30 நிமிடத்திற்கு முன்பாக தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்க பகுதி குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவியான மெயின் அருவி. இந்த மெயின் அருவியில் சுமார் 30 நிமிடத்துக்கு முன்பாக இந்த மெயின் அருவியில் அதிகரிக்கப்பட்ட, அதாவது தண்ணீர் வரத்து அதிகரிக்கப்பட்டதன் காரணமாகவும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் அவர்களுடைய பாதுகாப்பு கருதியும் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொல்லமென்றால் இங்கு வரும் சுற்றுலா பயணி எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த குற்றாலம் அருவியானது உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக காணப்படுகிறது. இந்த வகையில் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் தண்ணீர் அதிகரித்ததன் காரணமாக மரங்கள், கல் போன்ற ஆகியவை தலையில் விழாமல் அதனை அவருடைய பாதுகாப்பு கருதி இங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தற்பொழுது காவல்துறையினர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேற்று ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நான் முன்னதாக கூடியவை காலை முதல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக தற்பொழுது குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சுற்றுலா பயணிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார், எங்க இருந்து வர்றீங்க? குற்றால அருவிகள்ல எந்த மாதிரியான சீசன் தற்போது நிலவரும், உங்களுடைய கருத்து? நாங்கள் மதுரையிலேருந்து வரோம் சார். ஆசிரியர் பெருமக்களை ஒரு 40 பேர் வந்திருந்தோம். ரொம்ப ஆவலோடு வந்தோம். இப்போ பார்த்தா நேற்றுலேருந்து நல்ல தண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா அருவிகளிலையும், ஐந்தருவி, மெயின் அருவி, எல்லா அருவிகளிலும் நிறையா தண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப ஆவலோடு வந்தாலும் எங்களை குளிக்க தடை வச்சிருக்காங்க. எங்களுக்கு வெறும் ஏமாற்றமாக இருக்குங்க. இங்கே நின்றுட்டு இருக்கோம். எப்பயாவது குளிக்கலாம்னு நினைச்சிட்டு முடியல. நீங்க சொல்லுங்க சார், மற்ற அருவிகள்லாம் எந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரியான சூழ்நிலை இங்கே நிலவுது? இல்லை, மற்ற அருவிலையும் தண்ணி நல்லா விழுது. தண்ணி இல்லாத காலத்தில் குளிக்காமல் இருப்போம். இப்போ தண்ணியை பார்க்க தான் முடியுது, குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தொடர் விடுமுறையாக வந்திருந்தும் கூட, சீசன் கிளைமேட் நல்லா இருந்தும் கூட குளிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. எப்படி இருந்தும் நம்முடைய நியூஸ் 7 சேனல் மூலமாக, போலீஸ் அதிகாரி மூலமாக குளிக்க விடுவாங்கிற நம்பிக்கையில் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இன்னொரு பயணியை, நம்ம சுற்றுலா பயணி நம்மோட காத்திருக்கா, அவடன் கேட்கலாம். வணக்கம், தற்பொழுது நீங்க எங்க இருந்து வர்றீங்க? இங்கே குற்றாலத்தோட அறிவியல் நிலவரம் எப்படி இருக்கு? பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்படும்? நாங்கள் சிவகாசிலேருந்து வர்றோம். பெண்களுக்கான பாதுகாப்புலாம் நல்லா தான் இருக்கு. நாங்கள் நெட்லலாம் சர்ச் பண்ணிட்டு தான் வந்தோம். இங்கெல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கு, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் வந்தோம். பட் குளிக்க முடியலன்றதான் ஒரு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. தண்ணி இவ்வளோ வரும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஹோப் சீக்கிரம் குளிக்கலான்னு எதிர்பார்க்குறோம். அதாவது இங்கே, அதாவது உலகத்தரம் வாய்ந்த இந்த சுற்றுலா தலமான இந்த குற்றாலத்தில் தங்கும் விடுதியும் சரி, இங்கு உள்ள குளிப்பதற்கான வசதியும் சரி, காவல்துறையின பாதுகாப்பு ஏற்பாடு எந்த அளவுக்கு செய்யப்பட்டு? காவல்துறையினர் அவங்க பணியை சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மற்றபடி விடுதியெல்லாம் நாங்கள் ரொம்ப நியரஸ்ட் பேசுறதுனால ஹோட்டல்ஸ்லாம் நாங்கள் போனதில்லை. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது மெயின்டெனன்ஸ்லாம். ஓகே. ஜெபசிங் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. சுற்றுலா பயணிகளை பொறுத்தவரையில் தற்பொழுது இன்று காலை முதல் ஆர்வத்துடன் சீசன் களை கட்டியதன் காரணமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் தற்பொழுது பிரதான அருவியான மெயின் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக சற்று ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இருந்த போதிலும் ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி என அனைத்து அருவிகளிலும் மிதமான தண்ணீர் விழுவதன் காரணமாக அந்த அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையானது அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். ஜெபசிங்.
குற்றாலத்திலிருந்து நேரடி தகவல்களுக்கு மிக்க நன்றி சுடலை.